எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டீமோட என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேனாக்கா பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றும் கிடையாது. நேர்மறையான என்னோட ஒப்புதல்கள், நேர்மறையான என்னோட வாக்குமூலங்கள் அப்படின்றது தான் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம தமிழில் நம்ம குரலில் வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து பெருசாக நினைங்க, உயர்வாக நினைங்க, நல்லதாக நினைங்க அப்படின்றதுக்கான மீனிங் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சரி நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டீங்க, நினச்சதையோட நிப்பாட்டிக்காமல் அதை வந்து உங்களோட வார்த்தையாக வந்து வெளிப்படுத்துங்க. ஐ மீன் அதை வந்து நேர்மறையான வார்த்தையாக வெளிப்படுத்துங்க. ஸோ உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ இவ்வளோ வேலை இருக்குது, இது என்னால் முடியாது அப்படின்றதுக்கு பதிலாக இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கனாக்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்க, ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப். ஸோ அப்படிங்கும்போது என்னால் கண்டிப்பாக முடியும். ஸோ இது வந்து இதுக்கான எனர்ஜியோ இல்லை இதுக்கான திறனோ என்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னாக்க, என்னோட ஆக்ஷனுக்கு நான் தான் வந்து அக்கௌண்டபிலிட்டி, நான் தான் முழு பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு தப்பாக பண்ணாலும் சரி, ரைட்டாக பண்ணாலும் சரி, இல்லை மார்க்கெட் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எது சரி, ஐ மீன் எனக்கு வந்து ஃபினான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆனால் இது எல்லாத்தையும் மீறிட்டு என்னால் முடியும், நானே ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேவா? ஸோ சரௌண்டிங் வந்து என்னோட அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, நான் தான் என்னோட அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது தான் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? அடுத்து மூணாவது பார்த்தோம்னாக்க, ஐ டிசர்வ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த வெற்றிக்கு நான் ஐ மீன் தகுதியானவன். ஸோ இந்த உயரத்துக்கு போகிறதுக்கு நான் தகுதியானவன். நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தகுதியானவன். நான் வந்து பெரிய வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு தகுதியானவன் அப்படின்றது தான் வந்து ஐ டிசர்வ். ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்க, ஐ வில் நாட் குவிட். ஓகேங்களா? ஸோ என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னோட முயற்சியை நான் வந்து கைவிட மாட்டேன் அப்படின்றது தான் ஐ வில் நாட் குவிட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் வந்து உங்களோட டே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஈவன் நல்லாவே சத்தமாகவே சொல்லி பழகுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப், ஓகே, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், ஐ டிசர்வ், அதுக்கப்புறமேலுக்கு ஐ வில் நாட் குவிட். ஓகே. ஸோ இதை சொல்லுங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஐ மீன் அந்த மைண்ட் ஃபாக் அதெல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு எந்த வழியில் போகணும், எப்படி நம்ம பிளான் பண்ணணும், எல்லாமே வந்து 1 by 1 ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த மேனிஃபெஸ்டேஷனை கண்டிப்பாக விட்டுறாதீங்க, டெய்லி சொல்லி பழகுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.